நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த அங்கு இருந்த 99% பேர் கனிமொழியுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு. நாடார் என்கிற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு இவர் யார்? அவங்க நாடார் பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலையே. பொதுவா அந்த பத்திரிகையில் என்ன பேர் போட்டிருக்கு? உத்திரவேஸ் நாடார்னு என் பேர் போட்டிருக்கு. தலைமை ஆனந்தராஜ் நாடார்னு தலைவர் பேர் போட்டிருக்கு. பொதுச் செயலாளர் சந்திரசேகர பாண்டியன்னு சொல்லி அவர் பேர் போட்டிருக்கு. பிரபு நாடார்னு போட்டிருக்கு. எல்லாரும் பேருமே நாடார்னு தானே போட்டிருக்கு. நான் ஒரு ரெட்டியார் சமுதாயத்திலிருந்து யார் எந்த அரசு வேலை கேட்டாலும் நான் ரெக்கமெண்ட் வாங்கி கொடுப்பேன். நான் ரெட்டியார் சமுதாயத்துக்கு யார் எந்த உதவி கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேசினாரு. அப்போ நீங்கள் வாயில் என்ன குச்சைசா வச்சுட்டு இருந்தீங்க? அப்புறம் எதுக்கு ஒவ்வொரு தெருவாக குக்கிராமங்களிலாம் ஒரு ஜாதி சங்க கூட்டத்துக்கு போய் எனக்கு போட்டு போடுங்க, ஐயா உங்கள் சாதிக்கு நான் என்ன தேவையோ செய்கிறேன்னு சொல்லி ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்க? ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு உங்களுக்கு சாதி தேவை. ஒரு விழா நடந்தால் அதில் சாதி தேவை இல்லையா? அதிகபட்சம் தமிழ்நாட்டில் 1000 பேர் கூட இல்லாத சாதி ஒரு முதலமைச்சர் பதவி, ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி, தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி என்று அனைத்து பதவிகளும் ஒரே குடும்பத்தில் அபகரித்து வைத்திருப்பதை ஒட்டுமொத்த தமிழர்களும் தெரிந்து கொள்வார்கள். அப்படி தெரிந்து கொண்டால் நம்ம சாதிக்கு எண்ணிக்கை என்பதை தமிழர்கள் புரிந்து கொண்டால் நம்மளை அடித்து மறுபடியும் அவங்க சொந்த ஊருக்கே துரத்திடுவாங்கன்ற பயம் காரணமாக சாதி வரி கணக்கெடுப்பு இருக்க மாட்டேங்காங்க. சொல்ல போனா அனைத்து தமிழ் சாதியினரும் அவங்களுடைய சாதி பேருக்கு பின்னால் போட வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழ்நாடு நல சங்க சார்பாக நாங்கள் முன்னெடுப்போம். நேட்டிவ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்று நம்மளோட இணைந்திருப்பவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்துரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு ரொம்ப பரவலாக சமூக வலைத்தளங்களில் எல்லா இடத்துலையும் பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவர்கள் நெல்லையில் நாடார் சங்க கட்டட திறப்பு விழாவில் சொன்ன விஷயம் தான். அங்கே பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய சிலை திறப்பு விழாவும் நடந்தது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகையில் அவங்க பார்த்ததில் அந்த பெயர்களுக்கு பின்னாடி சாதி பெயரை நீங்கள் சேர்க்காதீங்க, இனியாவது சேர்க்காதீங்க. நம்ம எல்லாம் இந்த மண்ணை சேர்ந்தவங்க, உழைக்கும் மக்கள். நம்ம இந்த மாதிரி சாதி பெயர் இனி நீங்கள் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இது கனிமொழி அவர்களுடைய இரட்டை வேடத்தை வெளிச்சமிட்டு காட்டியிருக்கிறது. அதாவது சாதி சங்க கட்டட திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கத்துக்கு. அப்போ நீங்கள் சாதியை போடக்கூடாதுன்னு சொல்ல ஆட்கள் சாதி சங்க கட்டட திறப்பு விழாவுக்கு எதுக்கு வந்தீங்க? இதுல நீங்க எந்த விதத்துல நீங்க அவங்க சொன்ன விஷயத்துல குத்தோன்னு நீங்க சொல்ல வரீங்க? அது நல்லது தானே. ஜாதியோட, அதாவது நாடாருங்கிறது எங்களுடைய அடையாளம். இந்த நாடார் என்ற பெயருக்காக போராடி பல இழப்புகளை சந்தித்து அந்த பெயரை மீட்டதுக்கே ஒரு வரலாறு இருக்கிறது. கரெக்டாக சொல்லணும்னா 7/7/1924, அதாவது சேர பாண்டியனுடைய வம்சாவளியினர்களாக நாடார்கள் இருந்தாலும் அந்த பெயரை அரசிடம் பெற்றுக்கொள்வதற்காக பல கட்ட முயற்சிகள் எடுத்து அன்றைய வெள்ளை அரசிடம் பேசி, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இடஒதுக்கீடு சலுகை உங்களுக்கு தரமாட்டோம், நாடாருங்கிற பெயர் ஒரு ராயலான பேர், நீங்கள் இந்த பேரையே உங்களுக்கு நீங்கள் ஒரு ராஜவம்சங்கிறது தெரியுது, அதனால் உங்களுக்கு இடஒதுக்கீடு சலுகைகள் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லும்போது கூட எங்களுக்கு இடஒதுக்கீடு எந்த சலுகையும் வேண்டாம், எங்களுக்கு அந்த சாதி பேர் தான் வேணும்னு சொல்லி போராடி அதில் வெற்றி பெற்றவர்கள் நாடார்கள். அப்போது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடியே உணர்வாக இதற்காக போராடிய நாங்கள் எங்கள் அடையாளம் இல்லாத நபர்கள் நீக்க சொன்னால் எப்படி நீக்க முடியும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தில் வருத்தம். எங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு ஜாதி சங்க மீட்டிங் வரீங்க, நீங்கள் ஜாதி பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிற ஆட்கள் எதுக்கு பதிலாக ஜாதி சங்க மீட்டிங் வரீங்க? நீங்கள் வர்றதே தப்பு. தேர்தல் டைமில் நாடார் சங்கத்துக்கு போய் ஐயா நாடார் ஐயா எங்களுக்கு ஓட்டு பிச்சை போடுங்கன்னு கேட்கும்போது மட்டும் உங்களுக்கு சாதி தெரியலையா? அல்லது தேவேந்திர குல வேலர் ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்கய்யா அப்படின்னு சொல்லி ஓட்டு பிச்சை கேட்கும்போது உங்களுக்கு சாதி தெரியலையா? உங்களுக்கு ஓட்டு பிச்சை தேவைப்படும் போது மட்டும் சாதி தேவை. கட்டட திறப்பு விழாவிற்கு புதுசாக பத்திரிக்கை படிக்கிற மாதிரி பார்த்துட்டு இல்லை நாடாருன்னு போட்டிருக்குன்னா அப்போ கட்டடத்தை திறப்பிலாக்கு முன்னாடி உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கலையா? அங்கே இருக்கிறவங்க எந்த விதமான எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி தெரியலையா? இல்லை, அது சபை நாடார்களை பொறுத்தவரைக்கும் சபை நாகரிகம் மிக்கவர்கள். ஒரு இடத்துல இப்போ அவங்கள அதாவது தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர்ங்கிற வகையிலையும் முன்னாள் முதல்வர் கலைஞருடைய மகள் என்ற வகையிலையும் அவங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்போது
நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, அவங்க கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, அவங்க தவறாக பேசினாலும் அந்த இடத்துல எதிர்ப்பை வந்து யாரும் பதிவு செய்யாததுக்கு காரணம் மேன்மக்கள் நாடார்கள்ங்கிறதுக்கு தான். இதே வேற ஒரு கம்யூனிட்டி மீட்டிங்கில் போய் சாதி மீட்டிங்கில் போய் இவங்க பேசியிருந்தால் எவனா ஒருத்தர் செருப்பாலே அடிச்சிருப்பான், இல்லை அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். ஆனால் நாடார்கள் படித்தவர்கள், பண்பானவர்கள், உழைப்புக்கு எடுத்துக்காட்டானவர்கள், உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்கிற அடிப்படையில் சபை நாகரிகம் எங்களுக்கு தெரியுங்கிற அடிப்படையில் இந்த விஷயத்தை செய்யலாம். அப்போ கூட நிறையா பேர் கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம கேட்கணும், கனிமொழியை வந்து கார்னர் பண்ணணும், தர்ணா பண்ணணும், போராட்டம் பண்ணணும்லாம் சொல்லும்போது கூட நான் வந்து நமக்கு கெஸ்ட்டாக வந்தவங்களை நம்ம வந்து கேவலப்படுத்தக்கூடாது, கருத்து ரீதியாக நம்ம மோத வேண்டுமே தவிர இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தமிழிசேகா விமானத்தில் செல்லும்போது ஒரு திராவிட கழக பெண் வந்து ஏதோ ஒன்று பேசுனதாக ஒரு சர்ச்சை வந்தது. அந்த மாதிரி கீழ்த்தரமான கேவலமான செயல்களை நாடார்கள் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. நம்ம வந்து எங்கேயாவது பஸ்ஸை கொளுத்தி ஏதாவது பிரச்சனை போராட்டம் பண்ணியிருக்கோமா, இல்லை ரயிலை கொளுத்தி போராட்டம் பண்ணுவோம்? பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத போராட்டங்களை செய்வது தான் நாடார்களுடைய பழக்கம், நாடார்களுடைய கொள்கை. அதை நம்ம அப்படியே கடைப்பிடிக்கணுங்கிற அந்த அடிப்படையில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அங்கே இருந்த 99% பேர் கனிமொழியுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு. நாடாருங்கிற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு இவர் யார்? அவங்க நாடார் பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலையே, பொதுவா அந்த பத்திரிகையில் என்ன பேர் போட்டிருக்கு? உத்திரவேஸ் நாடார்னு என் பேர் போட்டிருக்கு, தலைமை ஆனந்தராஜ் நாடார்னு தலைவர் பேர் போட்டிருக்கு, பொதுச் செயலாளர் சந்திரசேகர பாண்டியன்னு சொல்லி அவர் பேர் போட்டிருக்கு, பிரபு நாடார்னு போட்டிருக்கு, எல்லாரும் பேருமே நாடார்னு தானே போட்டிருக்கு. அப்போ அங்கே வந்து கோணர்னா போட்டிருந்துச்சு, இல்லை தேவர்னு போட்டிருந்துச்சா, இல்லை கவுண்டர்னு போட்டுருந்துச்சா? நாடார் சங்க கூட்டத்தில் எல்லா நாடார் அமைப்புகளும் கூப்பிட்டு பேருக்கு பின்னாடி நாடார்னு போட்டிருக்காங்க. அது என்ன தப்பு? உங்களுக்கு சாதி அடையாளம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான சாதி அவங்களுடைய பெயரை இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆளுமையாக சென்னை மாநகரில் ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை துறக்கிறார்களே அப்படிங்கிற ஆதங்கத்தின் அடிப்படையாக உங்கள் சாதி வந்து தமிழ்நாட்டில் அதிகபட்சம் 1000 பேர் கூட இல்லை. அப்போது உங்கள் சாதி பேரை நீங்கள் பயன்படுத்துறது கிடையாது. நீங்கள் வாக்குக்காக ஒவ்வொரு சாதியிலும் சென்று பிச்சை கேட்டு வாக்கு பெறக்கூடியவர்கள். நாடார்கள் தனியாக நின்று ஐயா மார்சல் நேசமி நாடார் தலைமையில் 12 தொகுதிகளை ஜெயித்தவர்கள். திருத்தமிழர் இயக்கமாக இருக்கட்டும், திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியாக இருக்கட்டும், அப்படி பல செல்வாக்கு படைத்த நாடார்கள் இருந்தார்கள். நீங்கள் ஓட்டை பிச்சையாக பெறக்கூடிய நபர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆதங்கம், இவங்க நாடாரு சேர சோழ பாண்டியல் வம்சாவளின்னு இவ்வளோ தில்லா இவ்வளோ ஒரு கட்ஸாக நாடா சங்கத்தில் போட்டு நாடாருன்னு போடுறாங்க அப்படின்னு ஜீரணிக்க முடியாமல் நாடாருங்கிற வார்த்தையே அவங்களுக்கு வந்து பிடிக்காத மாதிரி சாதி பேரை பயன்படுத்தாதீங்க. சரி, உங்கள் சாதி உங்கள் அமைச்சர்கள் ரெட்டியார் சங்க மீட்டிங் போகிறாங்க, நேரு ஐயா, KKSSR ஐயா இவங்களாம் போகிறாங்களே, அப்போ நான் ஜாதி சங்க கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஏன் அவங்களால சொல்ல முடியல? அப்போது உங்கள் கட்சியில் இருக்கவங்க ஒவ்வொரு சாதி மீட்டிங்கு போகலாம், அங்கே போய் அவங்க சாதி பெருமையை பேசலாம், அவங்க சமூகத்தில் எந்த ரெக்கமெண்ட் பண்ணாலும் நான் செஞ்சு கொடுப்பேன், அதுதான் எனக்கு கடமை. நான் வந்து ஒரு ரெட்டியார் சமுதாயத்திலிருந்து யார் எந்த அரசு வேலை கேட்டாலும் நான் ரெக்கமெண்ட் வாங்கி கொடுப்பேன். நான் வந்து ரெட்டியார் சமுதாயத்துக்கு யார் எந்த உதவி கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேசினாரு. அப்போ நீங்கள் வாயில் என்ன குச்சைசா வச்சுட்டு இருந்தீங்க? நீங்கள் சமூக நீதி பேசுகிற ஆட்கள், சாதி மறுப்பு சொல்கிற ஆட்கள் சாதி சங்க கூட்டத்திற்கோ அல்லது சாதி மீட்டிங்குக்கோ போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்கள் அமைச்சர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ திராணி இருக்குதா? தேர்தல் வந்த உடனே ஒவ்வொரு சாதி சங்க கூட்டத்துக்கும் போய்கிட்டு சாதி சாதி சாதின்னு சொல்லிக்கிட்டு அலைகிற நீங்கள் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் வந்து சமூகத்தில் அது குறிப்பாக உழைப்பால் உயர்ந்த நாடார்களை கிட்டத்தட்ட 150-200 வருஷமாக சாதி பெயரை மட்டுமே பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு சமுதாயத்தை 1827 சங்கங்களை உருவாக்கிய நாடார்களை பார்த்து நீங்கள் பேருக்கு பின்னாடி நாடார்கள் போடக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. உங்களுக்கு குறிப்பாக உன்னை நினைவுபடுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். 1996 நாடார் மகாஜன மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வருகிறார்கள். அப்போ அவர் அந்த மீட்டிங்கில் என்ன சொன்னார்? தமிழுக்காக உயிரை கொடுத்த தாளமுத்து ஒரு நாடார், தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக 76 நாட்கள் பட்டினி போராட்டம் நடத்தி உயிர் நித்திய சங்கரலிங்கனார் ஒரு நாடார், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என உறக்க கூறி தமிழர்களுடைய வாழ்வியலை
தமிழர்கள் அனைவரும் தமிழ் படிக்க வேண்டும் என்று தினத்தந்தி என்கின்ற கழகத்தை உருவாக்கிய ஆதித்தனார் ஒரு நாடார். சாதிய ஏற்றத்தாழ்வுகள் வரக்கூடாது, பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்து அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று என்று சொன்ன பெருந்தலைவர் காமராஜர் ஒரு நாடார். கன்னியாகுமரி மாவட்டம் இன்று தாய் தமிழுடைய இருப்பதற்கு காரணமாக போராடி வெற்றி பெற்ற மார்சல் நேசமணி ஒரு நாடார். இன்னைக்கு சென்னை தமிழ்நாடு கூட இருப்பதற்கு காரணம், திருத்தணி மற்றும் அதை சுற்றியுள்ள 318 கிராமங்கள் இருப்பதற்கு காரணம் மாப்போசி கிராமணி என்கின்றவர் நாடார் அப்படின்னு பேசினாரு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்போ நீங்க கலைஞர் கருணாநிதியோட அறிவாளியா? சாதி சமுதாய கூட்டத்துக்கு உங்களை மாதிரி ஆட்களை எதுக்கு கூப்பிடுறாங்க? நாடார் சமுதாய பெருமைகளை, வரலாறுகளை, அவர்களுடைய சேவையை, புகழை, தொண்டை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்பதற்கு தான் தமிழ்நாடு நாடார் சங்க சார்பாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் கூப்பிட்டு விழா நடத்தியிருக்கின்றோம். அந்த விழாவிலே அவர் நாடார் சமுதாயத்துடைய வரலாறுகளை, நாடார் சமுதாய மக்கள் செய்த சேவைகளை எடுத்து கூறினார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சேர சோழ பாண்டியர்களின் வழித்தொண்டர்கள் நாடார்கள், ஒரு காலத்தில் தென்னிந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் நாடார் என்று அன்றைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். திரு வை கோபால்சாமி அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், தொல் திருமாவளவன் அவர்கள், இப்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நாடார்களுடைய புகழை, பெருமையை பல்வேறு காலகட்டங்களில் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வச்சு நாங்கள் 2 தடவை விழா நடத்திருக்கோம். சமூகத்திற்கு தேவை சாதி அமைப்புகள், ஒரு பண்பாடு கலாச்சாரம், அனைத்திற்கும் சாதி அமைப்புகள் தேவை. உழைப்பால் உயர்ந்தவர்கள் நாடார்கள், நாடார்கள் போல் அனைத்து சமுதாயமும் உழைப்பால் உயர வேண்டும். கல்வியில் மிகப்பெரிய அளவில் சேவை செய்பவர்கள் நாடார் என்று அன்புமணி ராமதாஸ் ஐயா பேசினார்கள். அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சிவகாசி நாடார்களுடைய உழைப்பால் தமிழ்நாடும் இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. ஐயன் நாடார், சண்முக நாடார் அவர்களுடைய ஃபேமிலி, மார்சல் நேசமணி நாடாருடைய புகழை அவரும் பேசியிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசியிருக்கிறார். உழைப்பால் உயர்ந்தவர்கள் நாடார் என்று அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு சாதி சங்க கூட்டத்தை கூப்பிட்டா அந்த சமுதாயத்தின் பெருமையை, அவர்கள் செய்த சேவையை, அவர்கள் இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வரலாறை, இந்த நாட்டு வளர்ச்சிக்கு அவர்கள் செய்த பங்காற்றியதை, கல்வி வளர்ச்சியில் நாடார்களுடைய பங்கு என்ன, வணிக வளர்ச்சியில் நாடார்களுடைய பங்கு என்ன, பசுமை புரட்சியில் விவசாயத்தில் நாடார்களுடைய பங்கு என்ன, தொழில் புரட்சியில் நாடார்களுடைய பங்கு என்ன, இதை பற்றியெல்லாம் பேசக்கூடியவர்கள் தான் தலைவர்கள். அதை எடுத்துவிட்டு நாடார் என்ற எங்களுடைய அடையாளத்தை போடக்கூடாது என்று சொல்வதற்கு நீ யார்? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாடார்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த அடிப்படை தகுதியும் கிடையாது. அதுல எனக்கு அதே ஒரு சின்ன ஒரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சொன்னபடி இருந்தாலுமே கூட அவங்க அந்த விழாவில் வந்துட்டு இந்த பத்திரிகையை பார்த்து இந்த மாதிரி பேருக்கு பின்னாடி ஜாதி பெயர்லாம் இருக்குது, அது இனி வேணான்னு வந்து சொன்னது வந்துட்டு அந்த ஒரு விழாவில் அவங்க சொன்னாங்க. பட் நம்ம ஏன் அது வந்து பொதுவாக எடுக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஜாதி பற்றி நம்ம ஏன் பேச பொதுவாக எடுக்கக்கூடாது? எப்படி எடுக்க முடியும்? இது நீங்கள் வேறு ஜாதி சங்க மீட்டிங்லேயோ இல்லை நீங்கள் பொதுவாக இப்போ நீங்கள் சாதி, அதான் உங்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன், சாதி மறுப்பாளர்கள், சாதி வேண்டான்னு சொல்லக்கூடியார்கள் சாதி சங்க கூட்டத்துக்கு எதுக்கு வரீங்க? உங்களுக்கே சாதி இல்லைன்னு தோணுதில்ல, சாதி பேரை போட வேண்டாம்னு நினைக்கிறீங்கள, அப்புறம் எதுக்கு ஒவ்வொரு தெருவாக குக்கிராமங்களிலாம் ஒரு ஜாதி சங்க கூட்டத்துக்கு போய் எனக்கு போடுங்க ஐயா, உங்கள் சாதிக்கு நான் என்ன தேவையோ செய்கிறேன்னு சொல்லி ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்க? ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு உங்களுக்கு சாதி தேவை. ஒரு விழா நடந்தால் அதை சாதி தேவை இல்லையா? ஓட்டு பிச்சை இவங்க பொதுவாக யாரை எந்த ஆமாங்க, இப்போ இவங்க தானே இவங்க அதை சொல்றதுனால தான் நம்ம சொல்கிறோம். வேற யாருமே நாங்கள் நாடாருங்கிற பேரை போடக்கூடாதுன்னு சொல்லலையே, சாதி பேரை பயன்படுத்தாதுன்னு சொல்லலையே. யார் சொல்லியிருக்கிறார்களோ அவ்வளவு நம்ம சொல்ல முடியும். திட்டமிட்டு தான் இந்த நாடார் பேரை வந்து ஆமா, அரசியலில் கனிமொழி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமை ஆகிவிட்டது. தூத்துக்குடியில ஒரு வந்தே பாரத் ரயில் திட்டத்தோட கொண்டு வரது கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுமை கிடையாது. தூத்துக்குடி வந்து சொல்ல போனா தமிழ்நாட்டின் தலைநகராக இருக்கக்கூடிய அனைத்து தகுதியிலும் உள்ள ஒரு மாநகராட்சி. விமான போக்குவரத்தாக இருக்கட்டும், ரயில் போக்குவரத்தாக இருக்கட்டும், கப்பல் போக்குவரத்தாக இருக்கட்டும், இப்படி அனைத்து தகுதிகளும் உள்ள ஒரே மாநகராட்சி தூத்துக்குடி மாநகராட்சி. தமிழ்நாடு 2ஆக பிரிக்கப்பட்டால் அதுக்கு தலைநகராக ஆகக்கூடிய மொத்த தகுதி தூத்துக்குடி தகுதிக்கு தான் இருக்குது, தூத்துக்குடிக்கு தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தொகுதியின் எம்பியாக இருக்கிறவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்தே பாரத் வந்துட்டு டெய்லி வாங்கிட்டு இருக்காங்க, திருநெல்வேலிக்கு வந்துட்டு. ஆனால்
தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தான் அதிக அளவில் ஆம்னி பஸ் இயக்கப்படுது. பஸ் கட்டண கொள்ளை அதிக அளவில் நடக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தான். உதாரணத்துக்கு திருச்செந்தூர் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஸ்தலமாக இருக்கிறது, குலசேரப்பட்டினம் இருக்கிறது, ஒவ்வொரு இருக்குது, இப்படி உடன்குடி, திசவலை, ஏரல், இந்த மாதிரி அதிக அளவில் ஆம்னி பஸ் இன்னைக்கு வந்து இயங்கக்கூடிய இடமாக தூத்துக்குடி மாவட்டம் இருக்குது. நியாயப்படிக்கு தூத்துக்குடிக்கு ஒரு நாளைக்கு 2 முறை வந்தே பாரத் ரயில் இயக்கினா கூட ஃபுல்லாயிரும். அதை கேட்டு பெறுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அவங்களுக்கு எந்த அடிப்படை தகுதியும் இல்லை. மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயத்தை அவங்க பேசலை. நாடார்களுடைய பெருமையை சீரழிக்க வேண்டும், நாடார் என்று போடக்கூடாது என்று சொல்லி இவர்கள் தேவையில்லாத விவாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது வந்து முற்றிலும் தப்பு. இதுக்கு வந்து அவங்க பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அப்படி வந்து அவங்க தகுதி இல்லாதன்னு நீங்கள் சொல்லும் பொழுது எதுக்கு இந்த மாதிரி ஒரு விழாவை வந்து அவங்கள வந்து அழைக்கணும், பேச சொல்லணும்? அதுதான் முதல்ல சொல்கிறேன். தூத்துக்குடியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியுடைய மகள் அப்படிங்கிற அடிப்படையில் கூப்பிட்டுருக்காங்க விழா கமிட்டியினர். அதில் வந்து எந்த தவறு கிடையாது. வந்தவர்கள் தவறாக பேசுவார்கள் என்று விழா கமிட்டியினருக்கு எப்படி தெரியும்? இவங்க அழைப்பதில் கொடுக்கும்போது எல்லா நாடாரும் பேர் போட்டிருக்குன்னு தெரியாதா? இல்லை, அந்த சங்க கட்டணம் பேரே நெல்லை தூத்துக்குடி நாடார் பரிபாலன சங்க கட்டிடம், தங்க விடுதி தான். அப்போ அதில் நாடார் வர்றது அவங்களுக்கு தெரியாதா? அப்போ தெரியாமல் யாரோ கூப்பிட்டாங்க, நம்ம போய் பேசிட்டு வரணும் வந்தாங்க. அழைப்பதில் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்களா, கொடுத்துருக்க மாட்டாங்களா ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது? அப்போது நாடாரும் போட்டிருக்காங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? இல்லை, அங்கே உள்ள நிர்வாகிகளிடம் இவங்களை வந்து உண்மையாலுமே நாடார் என்று போடக்கூடாது என்ற எண்ணம் இருந்திருந்தால், உண்மையாலுமே இவர் சாதி எதிர்ப்பு போராளி என்கின்ற எண்ணம் இருந்திருந்தால், அந்த நிகழ்ச்சி நடத்துபவர்கள் இந்த மாதிரிலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. வந்து மீடியாவுக்கு முன்னாடி ஒரு 5-6 சேனல் இருக்குங்கிறதுக்காக நான் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும், தனக்கு ஒரு மலிவான விளம்பரம் தேவை என்பதற்காக சாதி பெயர்களை பயன்படுத்தக்கூடாது என்று பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? இதை தான் ஒட்டுமொத்த நாடார் சமுதாய மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். நாடார்கள் மட்டும் எதிர்ப்பு. சாதி பேரை பின்னாடி போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? எங்க சாதி பேரை நாங்கள் போடாமல் வேற யார் போடுவா? இதுதான் இன்றைய நிலைமை. சொல்லப்போனால் அனைத்து தமிழ் சாதியினர்களும் அவங்களுடைய சாதி பேரை பேருக்கு பின்னால் போட வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழ்நாடு நல சங்க சார்பாக நாங்கள் முன்னெடுப்போம். அப்போதான் சாதி இல்லாதவர்கள் யார் என்று தெரியும், தமிழர்கள் இல்லாதவர்கள் யார் என்று தெரியும். சாதி வாரி நியாயம் நீங்க சொல்ல வரீங்க. இப்ப சாதி பிரச்சனைகள், சாதி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. நீங்க வந்து சாதி பேர் வந்து பேர் பின்னாடி போடணும்னு சொல்லிட்டு புதுசா ஒரு முன்னெடுப்பு. ஆமா, தமிழ் சாதி எந்த அளவுக்கு சாத்தியம் எல்லாரும் எப்படி எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. குடிவாரி கணக்கெடுப்பு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் அனைவருமே கேட்காங்க. ஆனால் திமுக வந்து அதுக்கு வந்து செவி சாய்க்கல. கேட்டால் மத்திய அரசு தான் அதை செய்யணும்னு சொல்றாங்க. பீகார் மாநிலத்தில் ஏற்கனவே கணக்கெடுப்பு சாதி வாரியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன மத்திய அரசு கேட்டால் செஞ்சாங்க? பீகார் வந்து பின்தங்கிய ஒரு மாநிலம்னு சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு அனைத்து துறையிலும் முதன்மையான மாநிலம்னு சொல்லி பக்கமாக விளம்பரம் கொடுத்துட்டு மார்த்தட்டி கொள்கிறார்கள். அப்படி வளர்ந்த ஒரு மாநிலத்தில் சாதி ரீதியான கணக்கெடுப்பை ஏன் எடுக்க முடியல? அதுக்கு எதுக்கு மத்திய அரசு மேலே நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க? இதுக்கு மட்டும் மத்திய அரசு தேவையா? மாநில அரசுக்கு இதுக்கான அதிகாரம் இருக்கிறது என்று ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பல முறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் புள்ளி விவரங்களோடு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்காததுக்கு காரணம் உங்களுடைய சாதி எண்ணிக்கை எவ்வளவு என்று தெளிவாக தெரிந்துவிடும். அதிகபட்சம் தமிழ்நாட்டில் 1000 பேர் கூட இல்லாத சாதி ஒரு முதலமைச்சர் பதவி, ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி, தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி என்று அனைத்து பதவிகளும் ஒரே குடும்பத்தில் அபகரித்து வைத்திருப்பதை ஒட்டுமொத்த தமிழர்களும் தெரிந்து கொள்வார்கள். அப்படி தெரிந்து கொண்டால், நம்ம சாதிக்கு எண்ணிக்கை என்பதை தமிழர்கள் புரிந்து கொண்டால், நம்மளை அடித்து மறுபடியும் அவங்க சொந்த ஊருக்கே துரத்திடுவாங்கன்ற பயம் காரணமாக சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்காங்க. சரி, இறுதியாக கனிமொழி அவர்கள் வந்து அவங்க செஞ்சது ஒரு விஷயம் வந்து தவறு, எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நாடார் என்பது தமிழகத்தின் ஒரு அடையாளம். உழைப்பால் உயர்ந்தவர்கள், உண்மையாக உயர்ந்தவர்கள், தொழிலாக இருக்கட்டும், வழக்கறிஞராக இருக்கட்டும், மருத்துவராக இருக்கட்டும், இப்படி பல்வேறு துறைகளில் வியக்கத்தக்க பல சாதனைகளை படைத்தவர்கள், சுதந்திர போராட்டத்திற்காக தன் இன்னுயிரை நீத்து பல தியாகிகள் உருவான ஒரு சமுதாயம். நாடார் என்பது சாதி பெயர் அல்ல, எங்களுடைய அடையாளம். எங்கள் அடையாளத்தை யார் அழிக்க நினைத்தாலும் அவர்களுக்கு தகுந்த பதிலடியை நிச்சயம் நாடார் சமுதாயம் கொடுக்கும், நிச்சயமாக கொடுப்போம். கனிமொழி அவர்கள் உடனடியாக பெயருக்கு பின்னால் சாதி போடாதீர்கள் என்ற அவருடைய கருத்தை வாபஸ் வாங்கிக்கிட்டு நாடார் சமுதாயத்திடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தோட கோரிக்கை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி சார்.
India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.